திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். பற்றையனர் குரு பூஜைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை உண்மலர் நற்றார் நடுக்கற்ற தீபம் சித்தம் உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பற்றாயனர் குரு பூஜைக்கும் பன்மலர் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். மெய் உணர்வு நிலை பெறுவதற்கு துணையாய குரு வழிபாட்டிற்கும் பல மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை முதலியவை இன்றியமையாதனவாக இருக்கிறது. இருந்தாலும் சிறப்புடைய மாலை பிற உயிர்களை கொல்லாமைகள் பலவும் இசைந்த பண்பே இன்னும் சிறப்புடைய அசையா விளக்கு ஒரு தலைப்பட்ட மனமும் லிங்கம் ஹிருதயத்தில் பொருந்தி நிற்கும் உயிராகிய ஒளியின் முனையமாக விளங்குகிறது. இந்த பாடல் இறைவனுக்கு நாம் செய்யும் உண்மையான பூஜை எது என்பதை பட்டியலிடுகிறது. பன்மலர் என்று கூறுகிறார். இறைவனுக்கு சூட்டும் பலவிதமான மலர்களை விட கொல்லாமை, எந்த உயிர்க்கும் தீங்கு செய்யாதிருத்தல் எனும் மலரே மிகச்சிறந்த ஒன்மலர், ஒளிமிக்க மலராகும். தீபமும் சித்தமும், இறைவனுக்கு காட்டப்படும் தீபத்தை விட அசையாத உறுதியான நடுக்கமற்ற சித்தமே, அதாவது மனமே உண்மையான ஒளி வழிபாடு. ஆவி அமர்ந்திடம் உச்சி, நம் உயிரானது இறைவனோடு ஒன்றும் இடம் நம் உடலின் உச்சியில் உள்ள துவாதசாந்தம் எனப்படும் இடமாகும். அங்கு மனதை நிலைநிறுத்தி வழிபடுவதே உண்மையான குரு பூஜையாகும். சுருக்கமாக சொன்னால், வெளிப்பூச்சான மலர்களையோ தீபங்களையோ தேடுவதை விட அஹிம்சை, அமைதியான மனம், தியானம் ஆகியவைகளே இறைவனை அடைய வழிவகுக்கும். இந்த பாடலில் திருமூலர் ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறார். நாம் பொதுவாக கடவுளை காண கோவிலுக்கு செல்கிறோம், பூக்களை அள்ளி போடுகிறோம். ஆனால் ஒரு சிறிய இரும்பை கூட மிதிக்காமல் வாழும் அஹிம்சை என்ற மலரை விட சிறந்த மலர் இறைவனுக்கு வேறொன்றும் இல்லை என்று கூறுகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் தினமும் ஆயிரக்கணக்கான மலர்களை கொண்டு இறைவனுக்கு பூஜை செய்வார். விலை உயர்ந்த நெய்யில் பெரிய விளக்குகள் ஏற்றுவார். ஆனால் வெளியில் வந்தவுடன் தன் பணியாட்களை கடுமையாக பேசுவார், மற்றவர்களுக்கு தீங்கு செய்வார். அதே ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவரிடம் பூ வாங்கக்கூட பணம் இல்லை. ஆனால் அவர், இன்று நான் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்று உறுதியாக இருந்தார். அமைதியாக ஒரு மரத்தடியில் அமர்ந்து தன் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை தியானிப்பார். இறைவன் அந்த ஏழை விவசாயியின் வழிபாட்டையே அதிலேயே மகிழ்ந்தார். செல்வந்தர் வருத்தத்துடன் கேட்டபோது, 1000 மலர்களை விட கொல்லாமை எனும் ஒரு மலர் எனக்கு பெரியது, 1000 விளக்குகளை விட அமைதியான மனம் எனக்கு பிடிக்கும் என்று இறைவன் உணர்த்தினார். இந்த கதையின் சாராம்சமே திருமூலரின் இந்த பாடல். பற்றாயனர் குரு பூஜைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை உன் மலர் நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.